இப்போ அலிஃப்லாம் மீம் ராலிக்கல் கிதாபு இதற்கு பல வகையான தர்க்கீபுகள் சொல்கிறாங்க. விளங்குச்சா? முதல் தர்க்கீபு விளங்குச்சப்பா. அலிஃப்லாம் மீம்ங்கிறது முப்ததா. அலிஃப்லாம் மீம்ங்கிறது முப்ததா. ராலிக்கல் கிதாபுங்கிறது அதுக்கு ஹபருங்க. ராலிக்கல் கிதாபுங்கிறது என்ன இருக்குது? அதுக்கு ஹபர். விளங்குச்சா? அலிஃப்லாம் மீம் ஆகிறது. இப்போ அலிஃப்லாம் மீமுக்கு நம்ம 3 அர்த்தம் வச்சோம்ல. அலிஃப்லாம் மீமுக்கு என்ன செஞ்சோம்? 3 அர்த்தம். ஒன்று, அலிஃப்லாம் மீம்ங்கிறது குரானுக்கு பேர். அலிஃப்லாம் மீம்ங்கிறது சூரத்துக்கு பேர். அல்லது அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டதாகிறது. ராலிக்கல் கிதாபு தான் வேதம். விளங்குதப்பா என்ன சொல்கிறது? இப்போ அலிஃப்லாம் மீம்ங்கிறது குரானுக்கு பேருன்னு சொன்னால் பிரச்சனை வராது. சூரத்துக்கு பேருன்னாலும் பிரச்சனை வராது. அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டதாகிறது ராலிக்கல் கிதாபு, அதுதான் வேதம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ஒரு பிரச்சனை வரும். என்ன விளங்குதப்பா? அலிஃப்லாம் மீம் என்ற குரான் ஆகிறது ராலிக்கல் கிதாபு, அதுதான் வேதம் அப்படின்னு சொன்னோம்னா குரானும் விழுதர் கேட்டேன் கித்தாபு ரெண்டும் ஒன்று தான், தசாவி. விளங்குதா? நிஸ்பத்துகள் மொத்தம் 4 இருக்குல்லப்பா. நிசபுல் அர்பாங்குவாங்க. உமூமு குசூஸ் முத்துலக்கு, உமூமு குசூஸ் மின்வஜிஹி, தசாவி தபாயின் அப்படின்னு 4 வகையான நிஸ்பத்து இருக்குன்னு நம்ம ஓதியிருக்கோம் மந்திக்கல. விளங்குதா? விளங்குதா? உமூமு குசூஸ் முத்துலக்கு, உமூமு குசூஸ் மின்வஜிஹி, தசாவி தபாயின். உமூமு குசூஸ் முத்துலக்குன்னா என்ன? ஏபா உமூமு குசூஸ் முத்துலக்குன்னா முப்ததா ஹாசா இருந்து ஹபர் ஆமா இருக்கும். முப்ததா ஹாசா இருந்து ஹபர் ஆமா இருக்கும். உதாரணமா அல் இன்சானு ஹைவானுங்கிறோம். ஏபா இதான் குறிப்பு எழுதிங்க. அல் இன்சானு ஹைவானுங்கிறோம். இன்சானாகிறவன் ஹைவானாக இருக்கும். இப்போ இன்சான்ங்கிறது காசு, அப்படி தானே? இன்சான்ங்கிறது காசு, ஹைவான் நாத்திக்கு, அப்படி தானே? இந்த இன்சான்ங்கிறதுக்கு ஹைவான்ங்கிறது ஹபரு, அது ஆமா இருக்கு. ஹபர் ஆமா இருக்கு. முப்ததா என்னவா இருக்கு? ஹாசா இருக்கு. முப்ததா ஹாசா இருந்து ஹபர் ஆமா இருந்தால் அது உமூம் குசூஸ் முத்தலக்குங்குவாங்க. விளங்குச்சப்பா? என்னது? அதாவது எப்படி சொல்லலாம்னா குல்லு ஒரு பக்கம் சாதிக்காவும் இன்னொரு பக்கம் சாதிக்காவாது. குல்லு இன்சானின் ஹைவானுன்னு சொல்லலாம். குல்லு ஒரு பக்கம் சாதிக்காவும் இன்னொரு பக்கம் சாதிக்காவாது. உமூம் குசூஸ் முத்தலக்கில் எப்பா உமூம் குசூஸ் முத்தலக்குன்னா என்ன? குல்லு ஒரு பக்கம் சாதிக்காவும். அல் இன்சான் கேளு, முக்கியமான செய்தி இது. அல் இன்சானு ஹைவானுன்னு சொன்னோம். குல்லு இன்சானின் ஹைவானுன் குல்லு சாதிக்காது பாரு. ஆனா குல்லு ஹைவானின் இன்சான் சொல்ல முடியாது. ஆமா, பாதுல் ஹைவானி இன்சானு, பாதுல் ஹைவானி இன்சானு. ஆனா ஒரு பக்கம் சாதிக்காவது. குல்லு இன்சானின் ஹைவானுன் அங்கிறோம். எல்லா இன்சானும் ஹைவானா தான் இருப்பான். இதுக்கு உம்மூம் குசூஸ் முத்தலக்குங்குவாங்க. விளங்குதப்பா? தசாவினா 2 பக்கமும் குல்லு சாதிக்காவும். உதாரணமா கேளு. குல்லு இன்சானின் நாத்திக்குன், குல்லு நாத்திக்கின் இன்சானுன், அப்படிதானப்பா? குல்லு 2 பக்கமும் சாதிக்காவது பாரு. குல்லு இன்சானின் நாத்திக்குன், குல்லு நாத்திக்கின் இன்சானுன். எல்லா இன்சானும் நாத்திக்கு, நாத்திக்கு உள்ள இன்சானு 2 பக்கமும் குல்லு சாதிக்காவது. விளங்குதா? உமூமு குசூஸ் மின் வச்சிங்கன்னா என்ன? 2 பக்கமும் குல்லு சாதிக்காவாது. உதாரணமா
ஹைவான் அபியலுங்கிறோம். ஹைவான் அபியலுங்கிறோம். பாதுல் ஹைவானி அபியது அப்படிதானங்க? பாதுல் ஹைவானி அபியது. லவ் என்ன பாதுல் ஹைவானி லைசபி அபியல்ல அப்படிதானப்பா? அசு அபியது ஹைவான்ல சிலது அபியலா இருக்கும், வெள்ளையா இருக்கும், கொக்கு இருக்கு. என்ன ஐவானா இல்லாமே இருக்கும். பாதுல் ஐவானி லைசபி அபியல்ல காக்கா இருக்கு, அது அசுவதாவில் இருக்கேன். விளங்குதப்பா? அப்போ ரெண்டு பக்கமுமே என்ன செய்யாது, குல்லு சாதிக்காவாது. அது உம்மும் குசூசு மின் வச்சுக்குவாங்க. தபாயினா ரெண்டுக்கு சம்மந்தமே இருக்காது. இன்சான் ஹஜர். தபாயினா என்ன? இன்சான் ஹஜர் என்கிறோம். ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இ தபாயின். இப்படி நிசபுல் அர்பாங்கிறாங்க. முத்ததாவுக்கும் ஹபருக்கு மத்தியில் 4 வகையான தொடர்புகள் இருக்கும். உமூமு குசூஸ் முத்துலக்கு, உமூமு குசூஸ் மின்வஜிஹி, தபாயின் தசாவி. விளஞ்சா? அப்போ முப்ததா ஹாசா இருந்து ஹபர் என்ன செய்யலாம்? ஆமா இருக்கலாம். முப்ததா ஹாசா இருந்து ஹபர் ஆமா இருக்கலாம். அதான் சொன்னோம். அல் இன்சான் ஹைவான்கிறோம். அல் இன்சான். ஆனால் அல் ஹைவான் இன்சான் சொல்லக்கூடாது. ஏன்னா ஹைவான்கிறது அது முப்ததா, அது ஆமு. அல் ஹைவான்கிறது என்ன இருக்கு? ஆமு. முப்ததா ஆமா இருக்கு. அல் ஹைவான் இன்சான் நினைச்சுக்கூட சொல்லக்கூடாது. ஏன்னா ஹைவான்ல ஃபரசும் வரும், குரங்கும் வரும், மாடு வரும், நாய் வரும், சிங்கமும் வரும், எல்லாம் வரும் ஹைவான்ல. விளங்குதா? ஆகவே முப்ததா ஆமா இருந்து கபர் ஹாசா இருக்கக்கூடாது. முப்ததா ஆமா இருந்து கபர் என்ன செய்யக்கூடாது? ஹாசா இருக்கக்கூடாது. இப்போ தம்பி அலிஃப்லாமீம் என்ற குரான் ஆகிறது, கித்தாபா இருக்கு. ரெண்டு தசாவி. குரானும் கித்தாபும் ஒன்று தான். குரானும் கித்தாபும் ரெண்டு ஒன்று தான். அதே தசாவி அது கூடும். அலிஃப்லாமீம் என்ற சூறாவாகிறது, கித்தாபா இருக்கும். இப்போ சூரத்துங்கிறது என்ன இருக்குது? காசு. என்னது? சூரத்துங்கிறது காசு, கித்தாபுங்கிறது ஆமு. அது வரலாம். முத்ததா வந்து காசா இருந்து கபர் என்ன செய்யலாம்? ஆமா இருக்கலாம். ஆமா. ஆனா விளங்கிச்ச தம்பி, அவ உமூமு குசூஸ் முத்துலக்குங்குவாங்க. முத்ததா காசா இருந்து கபர் ஆமா இருந்தா உமூமு குசூஸ் முத்துலக்கு. விளங்குதா? குரான் தான் கித்தாபு, கித்தாபு தான் குரானுங்கிறது தசாவி, அதுவும் கூடும். ஆனால் அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டே பாருங்க, அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டது பொதுவாயிடுச்சு. அது அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்படக்கூடியது அல் கித்தாபு, அதுதான் வேதம்னு சொன்னோன்னு வச்சுக்கா. அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்படக்கூடியது குரான் மட்டுமா? தபாலு அலிஃப்லாம் மீம் போன்றது தான் கோர்வை செய்யப்படுது. குத்துபா பிரசங்கம் அலிஃப்லாம் மீம் போன்றதை கொண்டு தான் என்ன செய்யப்படுது? கோர்வை செய்யப்படுகிறது. விசாரத்து எல்லா கித்தாபும் முக்தசர்மானி என்ன இருக்குது? அலிஃப்லாம் மீம் போன்றதை கொண்டு தான் கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஃபியா எதற்கட்ட ஃபிக்ஹ் கித்தாபு எல்லாமே அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு தானே கோர்வை செய்யப்பட்டிருக்கேன். அப்போ அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டதுன்னா அது ஆமு. வேதமாக இருக்கும்னா அது காசு. விளங்குதா? முக்ததா ஆமா இருந்து கபர் காசா வரக்கூடாது. அதில் பிரச்சனை வரும். அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டது தாலிக்கல் கித்தாபு, அதுதான் வேதம். என்ன பிரச்சனை வருதே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வராதுங்க. அதை ஒரு மாதிரி நம்ம சனிப்பு ரமத்தாலி தைவில் செய்கிறாங்க அங்கே. அதாவது விளங்குதா? ஃபசாகத்து பலாகத்து நிறைந்த, ஃபசாகத்து பலாகத்து நிறைந்த கோர்வை முழுமையானதாகிறது. அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டது, ஃபசாகத்து பலாகத்து நிறைந்தது. கித்தாபு வேதமாக இருக்கிறது குரான் மட்டும்தான். மற்ற பேச்சுகளெல்லாம் தவறு வந்துடும். மற்றவருடைய பேச்சுகளெல்லாம் என்ன செய்யும்? வளவளவளன்னு பேசிட்டான்னு வந்துடும். எதற்கிட்ட ஃபசாகத்து பலாகத்து இருக்காது. முக்குதலாளுக்கு தோதுவா பேசாமல் இருப்பான். விளங்குதப்பா? ஆனால் அலிஃப்லாம் மீம் போன்ற ஃபசாகத்து பலாகத்து நிறைந்த வாசகங்கள் ஆகிறது.
அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டு ஃபசாகத்தும் பலாகத்தும் நிறைந்த சொல்நயம் பொருள்நயம் மிகுந்த விளங்குதப்பா வாக்கியங்கள் ஆகிறது வேதமாக இருக்கும். நான் இப்படி சொல்லணும், ஃபசாகத்தும் பலாகத்தும் நிறைந்த நாகரீகமான ஒரு பேச்சுன்னா அது குரான் மட்டும்தான். விழுந்திருக்கல அது காமிலானது வேதம் தான். அப்போ அது என்னவாகிறது? அதுதான் ஒரு தைவில் செய்கிறாங்க. குரான்னு பேர் வச்சாலோ சூரான்னு பேர் வச்சாலோ பிரச்சனை இல்லைப்பா. அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்படுதுன்னா லெட்டரும் கோர்வை செய்யப்படுது, எல்லா புஸ்தகங்களும் கோர்வை செய்யப்படுது. அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்படக்கூடியதானே. அது ஆமா இருக்க என்ன, அந்த ஆமா இருந்தாலும் பரவாயில்லை, அது காமிலானது மட்டும்தான் எடுக்கும். அலிஃப் லாம் மீம் போன்ற ஃபசாத்து பலாகத்து நிறைந்த அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்ட ஃபசாகத்தும் பலாகத்தும் நிறைந்ததாகிறது வேதமாக இருக்கும். அது குரானை மட்டும்தான் எடுக்கும். விளங்குச்சிங்களேங்க? அதுதான் சொல்கிறாங்க பாருங்க. வயலம் நீ விளங்கிக்கொள் அண்ணல் ஆயத்தை அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கித்தாபு போன்ற இந்த ஆயத்தாகிறது தயத்தமீலு அவுஜிகம் மினல் ஏராபிலிருந்தும் பல வகையான முறைகளுக்கு சாத்தியமாகும். ஒன்றாவது ஐயக்கூன அலிஃப் லாம் மீம் ஆகிறது முத்ததாவாக ஆகுவதாயிருக்கும். எடுத்தனப்பா வயலவனி விளங்கிக்கொள்ள அண்ணல் ஆயத்து அலிஃப் லாம் மீம் போன்ற ஆயத்து தயத்தமிழு சாத்தியமாகும். அவுஜிகம் மினல் ஏராபிலிருந்து பல முறைகளுக்கு சாத்தியமாகும். ஒன்றாவது ஐயக்கூன அலிஃப் லாம் மீம் ஆகிறது முத்ததாவாக ஆகுவது. அதான் அன்னவு இஸ்முல் குரான், குரானுடைய பேர் என்பது பிரகாரம் அபி சூரத்தி அல்லது அலிஃப் லாம் மீம் என்பது சூரத்தினுடைய பேர் என்பதின் பிரகாரம் அவு முகத்தரம் பில் முஅல்லபி மின்ஹா அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துகளிலிருந்து கோர்வை செய்யப்பட்டது என்பதின் பிரகாரம் முத்ததாவாக ஆகுவதும் தாலிக்க என்பது ஹபரஹு அதனுடைய ஹபராக ஆகுவதும் கூடும். விளங்குதா? இப்போ இன்கான அகஸ்ஸ அந்த கித்தாப் என்பது விளங்குதப்பா அகஸ்ஸாக இருந்தாலும் சரிதான். மினல் முஅல்லஃபி அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களிலிருந்து கோர்வை செய்யப்பட்டதை விட அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை விட விளங்குதா? ஆமாம், அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களிலிருந்து கோர்வை செய்யப்பட்டதை விட அது ஹஸ்ஸாக இருந்தாலும் சரிதான். முத்தலக்கன் உமூமு குசூஸ் முத்தலக்கின் பிரகாரம் விளங்குதா? முத்தலக்கன் என்னதுங்க? உமூமு குசூஸ் முத்தலக்கா இருக்கின்ற மிகில் முஅல்லஃபை விட அது ஹஸ்ஸாக இருந்தாலும் சரிதான். தாலிக்கை என்பது ஹபரா வருவது கூடும். வல் அசலு சட்டம் என்னன்னா இப்போ சொல்கிறாங்க பாரு, வல் அசலு சட்டமாகிறது அன்னல் அஹஸ்ஸ ஒரு ஹாசான ஹபராகிறது. லா யுஹ்மலுல் உமூமி அல்லல் அம்மி ஆமான முத்ததாமியும் சுமத்தாடப்படாது. அதான் சொல்கிறோம். அல் ஹைவானு இன்சான் சொல்லக்கூடாது. அல் இன்சானு ஹைவான் சொல்லலாம். அல் இன்சானு ஒரு ஆமை கொண்டு போய் ஹாசின் மீது சுமத்தாட்டலாம். ஆனால் ஹாசை கொண்டு போய் எங்கே சுமத்தாட்டக்கூடாது? ஆமீன் மீது அல் ஹைவானு இன்சான் சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறாங்க. வல் அசுலு சட்டம் அன்னல் அஹஸ்ஸ ஒரு அஹஸ்ஸு லா யுஹ்மலு அதை சுமத்தாட்டப்படாது. அல்லல் அம்மி ஆமீன் மீது என்ன செய்யப்படாது? சுமத்தாட்டப்படாது. ஏனென்றால் விளங்குதா? சுமத்தாட்டப்படாது. ஆனால் உமூமு குசூஸ் முத்தலக்கின் பிரகாரம் அது அஹஸ்ஸாக இருந்தாலும் சரிதான். தாலிக்குங்கிறது அலிஃப் லாம் மீமுக்கு என்னவா இருக்கும்? கபராக இருக்கும். விளங்குதப்பா? ஏன் அண்ணல் முராத பிஹி இங்கே முஅல்லஃப் என்பதை கொண்டு நோக்கம் தம்பி அண்ணல் முராத பிஹி இங்கே முஅல்லஃப் என்பதை கொண்டு நோக்கம் அல் முஅல்லஃபுல் காமில் ஃபி தைலீஃபிஹி அதனுடைய கோர்வையிலே காமிலான முறையிலே கோர்வை செய்யப்பட்டதாக இருக்கும். அல் பாலிகு அக்ஸா தர்ஜாத்தில் ஃபசாஹத்தி மராத்திபில் பராகத்தி ஃபசாஹத்து பராகத்தினுடைய எல்லைகளை எத்திய அதனுடைய கோர்வையிலே காமிலான கோர்வையாக இருக்கும். அதுதான் இங்கே நோக்கம். காமிலான முறையிலே ஃபசாஹத்து பலாகத்தின் நிறைந்த முறையிலே கோர்வை செய்யப்பட்டது எது மட்டும்தான்? அது குரான் ஷரீஃப் மட்டும்தான். அவைய காமிலான ஃபசாஹத்தான பலாகத்தின் நிறைந்த அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டது வேதம். மற்ற எல்லா பேச்சுகளும் ஃபசாஹத்து பலாகத்துலாம் இருக்காது. வளவலன்னு இருக்கும், தவறுகள் இருக்கும். விளங்குதப்பா? தபால்களில் பிழைகள் வந்துடும், உரைகளில் பிழைகள் வரும், குத்துபா இதெல்லாம் அதே பிரச்சனை இல்லை. விளங்குதுதான்? இங்கே ஃபசாகத்து பலாகத்து நிறைந்த கோர்வையிலே முழுமையான முறையிலே கோர்வை செய்யப்பட்டது அல் கித்தாபு வேதமாக இருக்கும். அது அப்படி ஃபசாகத்தும் பலாகத்து நிறைந்து
முழுமையான முறையிலே கோர்வை செய்யப்பட்டது எதை மட்டும்தான் எடுக்கும்? அது குர்ஆன் மட்டும்தான் எடுக்கும். சரி, என்னப்பா? அதான் மானிதான் ஏன்னு கேட்டேன். ஏ ஃபசாஹத்து பலாகத்தை நிறைந்தது தான் குர்ஆன். குர்ஆன்ல இருந்து தான் ஃபசாஹத்து பலாகத்தை எடுக்கப்பட்டிருக்கு. ஃபசாஹத்து பலாகத்தை எடுக்கப்பட்டதே எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கேன்? குர்ஆன்லேருந்து எடுக்கப்பட்டு. சரிவா ஐயக்கூட. சரி, முதல் அலிஃப் லாம் மீம் முப்ததா வச்சிடலான்னு. இப்போ சொல்கிறாங்க அலிஃப் லாம் மீம்ங்கிறது போக்குவரத்து கபருன்னு சொல்லலாமா? என்ன சொல்கிறாங்க? ஆதான் இருக்கும். என்ன இருக்கு? ஆதான் இருக்கும். அல்லது அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு சவால் விடப்படக்கூடியதாகிறது. அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு சவால் விட, எதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ, எதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ அது அலிஃப் லாம் மீமா இருக்கும். எழுதர் கேட்ட பாரு. வாங்கிக்குன அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம். அப்போ முதல் அலிஃப் லாம் மீம் முப்ததாவாக்கி ராலிக்கவ கபராக்கிறது. அடுத்து சொல்றாங்க ரெண்டாவது தரிக்கிபு வாங்கிக்குன அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் என்பது கபர முப்ததையின் மஹதூஃபின் போக்கப்பட்ட முப்ததாவுடைய கபராகுவதும் கூடும். போக்கப்பட்ட முப்ததாவுடைய கபராகுவதும் கூடும். கீழே போட்டிருக்காங்க பாரு. இப்போ தாலிக்க என்பது கபரன் சானியன் என்னவா இருக்கும்? ரெண்டாவது கபரா இருக்கும். அடுத்து பதிலன் என்னவா இருக்கும்? பதிலா இருக்கும். ஒரு கித்தாபு என்பது சிபத்தா இருக்கும். கிதாபுங்கிறது என்ன இருக்குது? தாலிக்க சிபத்து. கீழே போட்டிருக்காங்க பாரு. ஆதா எப்பா ஆதா இது அலிஃப் லாம் மீம் என்னவா இருக்குங்க? அலிஃப் லாம் மீமா இருக்கும். அலிஃப் லாம் மீம் என்ற சூறாவா இருக்கும். அலிஃப் லாம் மீம் என்ற குர்ஆனா இருக்கும். அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டதா இருக்கும். ரைட்டா? அதான் இந்த வேதம். அதான் என்ன அர்த்தம்? இந்த வேதம் அலிஃப் லாம் மீம் என்ற குர்ஆனா இருக்கும் கபரு, அல்லது அலிஃப் லாம் மீம் என்ற சூறாவா இருக்கும். பிரதர் கேட்டேன். அல்லது அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டதா இருக்கும். இந்த வேதம் அலிஃப் லாம் மீம் போன்ற எழுத்துக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டதா இருக்குன்னு அர்த்தம் வைக்கலாம் ஆதாவுக்கு. அல்லது அல் முத்தஅத்தாபி எதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ, எதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ அது அலிஃப் லாம் மீமா இருக்கும். அலிஃப் லாம் மீம் என்ற சூறாவா இருக்கும். தாலிக்கல் கித்தாபு வேதமான இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல் கிதாபுங்கிறது ரெண்டாவது கபருன்னு சொல்லலாம். விளங்குதப்பா பாரு. அப்போ ஐயக்கூன அலிஃப் லாம் மீம் கபர முப்ததையின் மஹதூஃபின் போக்கப்பட்ட முப்ததாவுடைய கபராக ஆகுவதும், தாலிக்க என்பது கபரன் சானியின் ரெண்டாவது கபராக ஆகுவதோ, அவு பதிலன் பதிலாக ஆகுவதோ கூடும். வல் கித்தாபு சிபத்துன். கிதாபுங்கிறது என்ன இருக்க? சிபத்தா இருக்கும். கேட்டுக்கலங்க. தாலிக்க பிடிச்சி ரெண்டாவது கபருன்னு சொல்லு. சவால் விடப்படக்கூடியது அலிஃப் லாம் மீமா இருக்கும். தாலிக்கல் கித்தாபு இந்த வேதமா இருக்கும். அல் கித்தாபு வேதமா இருக்கும். விளங்குச்சப்பா? வேதமான இதுவா இருக்கும். சரி சொல்லிட்டாங்களா? ரெண்டு தெரிக்கி சொல்றாங்க. லாரைபே என்பது பில் மஷூரி பிரபல்யமான சொல்லின் பிரகாரம் மபினிக்குன்னு மபினியா இருந்தா ஜின்சியனை பிச்சுக்கின்ற லா தானே. ரைபேங்கிறது என்னது? பத்தையின் மீது மபினி தானே. ஏன் மபினிங்கிற? மபினின்னா ஒரு 3 ஒப்பு இருக்கணும்ல. வலையத்தான ஒப்பு, மாணவியத்தான ஒப்பு, இஸ்தியமானத்தான ஒப்பு. இங்க மின்னுடைய அர்த்தத்தை தாங்கியிருக்கு. லா ரைப என்ன அர்த்தங்க? சந்தேகத்தில் இருந்து எதுவும் இல்லை. என்ன இல்ல? முடி லாரைப ஃபில் மஷூரி மஷூனா சொல்லின்பரா. லாரைப என்பது மபினியுன் என்னவா இருக்குங்க? அது மபினியாய் இருக்கும். ஏன் லித்த லம்முனிகி மானா மின், அது மின்னினுடைய பொருளை பொய்ந்திருப்பதினால், மின்னினுடைய பொருளை பொய்ந்திருப்பதினால் பிரபல்யமான சொல்லின்பராது மபினியா இருக்கும். அப்போ மின்னுடைய மானாவை தாங்கி இருக்கிறது. மாணவியத்தான ஒப்பு. ரைட் தானப்பா? லா ரைபுன் லா ஆமா லாமின் ரைபின் இருக்கும். எப்படி இருக்கும்? லாமின் ரைபின் எப்பா சந்தேகத்திலிருந்து எதுவும் இல்லை. லா ரைபை என்பது ஃபில் மஷூரி மஷூரான சொல்லின்பரா மபினியுன் அது மபினியா இருக்கும். பத்தை மீது மபினியா இருக்கும். ஏத்து லம்முனிகி மானா மின் மின்னினுடைய மானாவை அது பொதிந்திருப்பதினால் மஷூரான சொல்லின்பரா மபினியா இருக்கும். லாமின் ரைபின் எந்த சந்தேகமும் இல்லைன்னு அர்த்தம். கவுனி மன்சூபுல் மஹல்லி மஹல்லு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். மஹல் என்ன செய்யப்பட்டிருக்க? லா ரைப அன்னு 10 மணியா இருந்தாலும் செய்யதான். மஹல்லுல என்ன இருக்குது? நசபு. ஆகவே அதன் மீது ஏதாவது வார்த்தையை அத்துப்பு செஞ்சோம்னா என்ன செய்யலாமா? நசபு செய்யலாம். லா ரஜில ஃபித்தாரி வலா இம்ரா அத்தன் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. விளங்குதா? லா ரைப
லா ரஜில ஃபித்தாரி, வீட்டில் எந்த ஆம்பளையும் இல்லை, வலா இம்ரஅத்தன், பொம்பளையும் இல்லை. சரிங்களா? அந்த அந்த ரஜிலில் கொண்டு அத்து வைக்கிறோம், இம்ரஅத்தன் நசபு செய்யலாம். அதான் சொல்கிறாங்க மன்சூபுல் மஹல்லி, மஹல்லு நசபு செய்யப்பட்ட, விளங்குதப்பா, நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். அலா அன்னஹு, விளங்குது, எதன் பிறகு நசபு செய்யப்பட்டிருக்கு? அலா அன்னஹு, அந்த இஸ்மு, இஸ்மு லன் நாஃபியத்தி இல் ஜின்சி அல் ஆமிலத்தி அமல இன்ன, இன்னுடைய அமலாக அமல் செய்யக்கூடிய, இன்னுடைய அமலாக ஜின்ஸை நபி செய்கின்ற லாவினுடைய, விளங்குதப்பா, இஸ்மு என்பதின் பிரகாரம் மஹல்லு நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். எப்பா இன்னுடைய அமலாக தான் அமல் செய்யும். இன்னும் இஸ்முக்கு நசபு செஞ்சு கபருக்கு நசபு செய்கிற மாதிரி ஜின்ஸை நபி செய்கின்ற லாவும் என்ன செய்யும்? இஸ்முக்கு நசபு செஞ்சு கபருக்கு ரபு செய்யும். இல்லையா? அன்னகா, அந்த லாவாகிறது நக்கீலத்துகா, இன்னுடைய ஆப்போசிட்டாக இருக்கும். எப்பா இன்ன இஸ்பாத்தில் தஹ்கீக் செய்யும், லா நஃபீல தஹ்கீக் செய்யும். ரைட் தானப்பா? அன்னஹா, அந்த லாவாகிறது நக்கீலத்துகா, இன்னுடைய ஆப்போசிட்டாக இருக்கும், அதுக்கு நேர் எதிர்மறையாக இருக்கும். இன்ன இஸ்பாத்தில் தஹ்கீக் செய்யும், தஹ்கீக் செய்யும். இது மன்ஃபியில என்ன செய்யும்? தஹ்கீக் செய்யும். லாசிமத்துல் அஸ்மாயி, இஸ்முகளே அது பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கும். லா ஏழு தான் வருமா? ஜின்ஸை நபி செய்கின்ற லா இஸ்மில் மட்டும்தான் வரும். ரைட்டா? லுசுமஹா, இன்ன பற்றி பிடிப்பதை போல பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கும். வஃபி கிராத்தி அபி ஷாஸா, அபு ஷாஸா ரஹ்மத்துல்லாஹுடைய கிராத்திலே மர்ஃபூஉன், அது ரஃபு செய்யப்பட்டிருக்குது. லா ரைப என்பது பில் அல்லத்தி பி மானா லைஸ, லைஸுடைய மானாவை கொண்டான லாவின் பிரகாரம் ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ லா ரைபுங்கிறாங்க. அபு ஷாஸா அவங்க தாபியா கீழே போட்டிருக்கு பாரு, அவங்க தாபி மஷூரும் பிஸ்மிஹி சுலைம் இப்னு அஸ்வதில் மஹாரிபிங்கிறத பேரை கொண்டு பிரபலியமானவங்களாம். சுலைம் இப்னு அஸ்வதில் மஹாரிபியா, அபு ஷாஸா தாபி. அவங்க எப்படி படிக்கிறாங்களாம்? லா ரைபுன் ஃபீஹின்னு படிக்கிறாங்க. லா ரைபுன் படிக்கும்போது அது ஜின்ஸ் லைஸோடைய அமலா அமல் செய்யக்கூடியது. மாவலா அல் முசப்பத்தீனி பி லைசன் இருக்குல்லப்பா, மாவலா அல் முஷப்பத்தீனி பி லைச, லைசவை கொண்டு பார்க்கப்பட்ட மாலா. அபி கிராத்தி அபி ஷாஸா ரஹ்மத்துல்லாஹி கிராத்திலே மர்ஃபூ என்ற ரஃபு செய்யப்பட்டிருக்கு. பி லல்லத்தி பி மானா லைஸ, லைஸுடைய மானாவை கொண்டு நான் லாவின் பராரம் அது ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட்டா? சரி, முடிஞ்சு போச்சு. அப்போ லா ரைபுன் ஃபீஹின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்பா இப்போ ஃபீஹிங்கிறது லா ரைபுவுக்கு அது கபர். அது இப்போ ஃபீஹி என்பது கபருஹு என்னவா இருக்குங்க? லாவுக்கு கபராக இருக்கும். ரைபுங்கிறது இஸ்மு, ரைபுங்கிறது இஸ்மு, ஃபீஹிங்கிறது லா ரைப ஃபீஹி. ரைபுங்கிறது இஸ்மு, ஃபீஹிங்கிறது கபரு. ரைட்டா? இப்போ ஃபீஹி என்பது கபருஹு, அதனுடைய கபராக இருக்கும், லாவுடைய கபரு. வலம் யுகத்தம், ஆனால் ஃபீஹி என்ற கபரை முற்படுத்தப்படவில்லை. கமா குத்திம ஃபீ கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லே முற்படுத்தப்பட்டதை போல. லா ஃபீஹா கவுலுன், சொர்க்கத்தினுடைய மதுவில் எந்த போதையும் கிடையாது. லா ஃபீஹா கவுலுன் வருதுலப்பா, சொர்க்கத்தினுடைய மதுவில் என்ன கிடையாது? கபரை முற்படுத்தினா என்ன கிடைக்கும்? தாக்கி கிடைக்கும் இல்ல? லா ஃபீஹா கவுலுன், சொர்க்கத்தினுடைய மதுவிலே எந்த போதையும் கிடையாது. அங்கே முற்படுத்தப்பட்டிருக்கல கபரை. கவுலுங்கிற இஸ்மு என்ன பிஞ்சிருச்சு, இந்த மாதிரி இங்கே முற்படுத்தப்படலை. காரணம் சொர்க்கத்தின் மதுவில் போதை கிடையாது. இல்லைங்கப்பா, அங்கே அங்கே என்ன செய்ய ஹசர் செய்கிறது இருக்குது. இந்த குரானில் எந்த சந்தேகம், இது குரானில் மட்டும் எந்த சந்தேகம் இல்லைன்னா மற்ற பேதத்தில் சந்தேகம் இருக்குன்னு வந்துடும். வலம் யுகத்தம் ஃபீஹி என்ற கபரை முற்படுத்தப்படவில்லை. கமா குத்திம ஃபீ கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லே முற்படுத்தப்பட்டதை போல. லா ஃபீஹா கவுலுன், இங்கே கபரை முற்படுத்தப்பட்டிருக்குல்ல, அது மாதிரி முற்படுத்தப்படலை. ஏன்னால் அன்னஹு லம் யுக்ஸது தக்ஸீஸு நஃபியி ரைபி பிஹி, குரானை கொண்டு மட்டும் சந்தேகத்தை நஃபி செய்வதனுடைய தக்ஸீஸை நாடப்படவில்லை என்ற காரணத்தினால், இம்பைனி சாயில் குத்துபி, ஏனைய வேதங்களுக்கு மத்தியிலே குரானை கொண்டு மட்டும் சந்தேகத்தை நஃபி செய்வதை நாடப்படவில்லை என்ற காரணத்தினால், கமா குசித சம்ம, இங்கே நாடப்பட்டிருப்பதை போல, லாபியாக ஒன்று நாடப்பட்டிருப்பதை போல. சொர்க்கத்தின் மதுவிலே சந்தேகங்கள் என்ன கிடையாது? போதை கிடையாது. சொர்க்கத்தின் மதுவில் மட்டும் என்ன கிடையாது? எந்த போதையும் கிடையாது. எடுத்தனப்பா? சரி. அவு சிபத்துவோ, அல்லது அந்த லாரைபுவுக்கு என்னவா சிபத்தா இருக்குமா? ஃபீயை பிடிச்சி என்னவும் செய்யலாமா? சிபத்து தரிபட்டிருக்கும்படியான எந்த சந்தேகமும் இல்லை. லா ரைப ஃபீஹி சாபித்தன் ஃபீஹி, அதிலே தரிபட்டிருக்கும்படியான எந்த சந்தேகமும் இல்லை. விலகி முத்தக்கின் என்பது கபருனுடைய கபராக இருக்கும். விளங்குதா? சரி, இதை முடிஞ்சு. ஹுதன் என்பது நசபுனல் ஹாலி, ஹாலின் பரா நசபு செய்யப்பட்டதாக இருக்கும்.
அவில் ஹபரு அல்லது லாரைபோவுக்கு ஹபரு மஹதூஃப் நினைச்சப்பட்டிருக்கிறது, போக்கப்பட்டிருக்கிறது. கமா ஃபி லா லைரவுல இருப்பதை போல. எப்படி லா லைர ஃபீஹி, இதில் எந்த இடரும் கிடையாது, ஃபீஹின்னு போக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்க, சிபத்துன்னு சொல்லிட்டா ஹபர் போக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடலாம். வலிதாலிக்க அது சிபத்துங்கிறதுனால தான், ஹபர் போக்கப்பட்டிருக்குங்கிறதுனால தான் ஒகீஃப அலா லாரைபு, லாரைபு என்பது மீது என்ன செய்யப்பட்டிருக்கே, நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. பாகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க.